விஜய் சேதுபதி கிட்ட. ம். அந்த நாய் வந்து இந்த ம். நாய சப்போர்ட் பண்றதுனால, இந்த நாய் வீக்கெண்ட்ல மட்டும் பேசிட்டு இருக்கும். ஆனா, வியானா அப்படி கிடையாது. ம். வியானா, விக்ரமோட கேம் பிளேவே இதுதான் ஃபர்ஸ்ட் உடைச்சதே வியானா தான். ஆமா, ஆமா. தனிப்பிரிவு பண்றாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து அந்த நைட் வந்து சுபிக்ஷா, வியானா பேசுவாங்க. அப்ப அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணது வியானா தான். சோ, ஆஸ் த ஆடியன்ஸா கண்டிப்பா அந்த ஷோ வாட்ச் பண்ணியிருப்பாங்க. வாட்ச் பண்ணும்பொழுது ஒருத்தவங்களும் எந்த அளவுக்கு குட், பேடுன்றத அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ம். அனலைஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கா வந்த கருத்துன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த கீழ தள்ளி விட்ட இடத்துல வந்து அப்ப கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. வியானாவோட வீடியோ வச்சே ம். நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டுட்டாங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஆமா, ட்வீட் ஆமா. போட்டதுமே கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ, டிஎம்ஸோ நெறைய வந்திருக்கும். கரெக்ட்டா? ம். அதுக்கப்புறமேட்டு ம். தான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி நெறைய மல்டிபிள் வீடியோஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா. கரெக்ட்டா? அதுலயுமே அவங்களுடைய வெறுப்புகள வந்து அந்த இன்சிடென்ட்ட பார்த்ததுமே வாட் ஷி ஃபெல்ட் அத அவங்க பேசியிருக்காங்க. அதையே ம். தான் அவங்க உள்ளேயும் வந்து பேசுறதா நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட வெறுப்ப தாண்டி இன்னைக்கு இன்னொன்னுமே சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நாமினேஷன்ல ஏன்னா அப்ப வந்து வியானா கூட நல்லா பேசுற மாரி நம்ப ம். ஸ்கேம்ட்ரா வந்து ஒரு நடிப்பு போட்டிருந்தாங்க. ஆனா, "நீ நல்லா பேசிட்டு என்ன தான நான் நாமினேட் பண்ணியிருக்க. ஆ, அப்ப நீ ஆ. எப்படியாப்பட்ட ஒரு அல்காஞ்சாலா குல்காப்பாட்டியா இருப்ப?" அப்படின்றது வியானாவோட ஆத்திரமா இருந்திருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அதாவது குட் புக்ல இருந்துட்டு பின்னாடி போய் நீ குத்திட்ட. அது ஒரு 80% ஐ மீன் ம். அது வந்து ரொம்பவே ஏன்னா அவ வெளிய போயிட்டா. அது கண்டிப்பா இருக்கும் வெளிய போன கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. இங்க இருக்க முடியல, டாப் 5ல வர முடியல அப்படிங்கிற மாரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அது ம்ஹ்ஹ்ம். 80% ரிமைனிங் 20% வந்துட்டு இந்த பார்வை இஷ்யூ இது எல்லாமே கண்டிப்பா ம்ஹ்ஹ்ம். இருந்திருக்கும். அப்புறம் அந்த அவங்களோட ஆக்டிங், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் யாருக்குமே பிடிச்சிருக்காது. ஜென்ரிக்கா அவ கேம் ப்ளே பண்ணி கேமரா இருந்து வெளிய போன கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இந்த மாரி நீ கேவலமா விளையாடுற நீலாம் இருக்கும்போது நான் ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி நீ வச்சு செஞ்சுட்டா வாவ்! தரமா இருந்துச்சு. அண்ட் திவாகர் இன்னைக்கு பாருக்காக அழுதது ஐம் ஐம் ஜஸ்ட் ஆக்சுவலி கிரைடு. அந்த வீடியோ பார்க்கும்போது. ஐயோ! நான் என்ன கரெக்ட்டா மனுஷன்யா நீ? நான் அப்பதான் லைவ் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. ரியலா அந்த பிஜிஎம் வேற நமக்கு ஒரு மாரி ஃபீல் குடுத்துரும்ல. அந்த சீரியஸா இந்த மனுஷன் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது இந்த வீட்ல அவளுக்காக இருக்காங்களே ட்ரூ ஒரு ஒரு அன்போட அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நல்லா இருந்தது. பாரு ஆல்சோ ஃபெல்ட் ஹேப்பி ஆஃப் த வீடியோ. ம்ஹ்ம். அப்படியா? இன்னைக்கு என்ன ஆமாமா. பாரு எந்த திவாகர் அழுதது. வீடியோஸுமே போடல. ஸ்டோரீஸ் எதுவுமே போடல. பிஸி ஆயிட்டாளோ? தெர்ல. பட் அவங்க வந்து திவாகர் அழுதத பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஷி ஃபெல்ட் வெரி லவ்வபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கிடைச்சுச்சு. ஓகே. சூப்பர். ம். அண்ட் என்னது இன்னைக்கு வேற என்ன? விக்ரம்லாம் நான் நல்லவன், நான் நல்லவன், நல்லவன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதுடா. டேய் அடுத்தவன் தான் சொல்லணும்டா உன்ன நல்லவன்னு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. மேனிபுலேட் ம்ஹ்ஹ்ம். பண்ணிட்டே இருக்கிறானுங்க. என்னடா பண்ணி தொலைறீங்க? லைவ் பார்க்க முடியல. ஒரு வெங்காயமும் பண்ண முடியல. அதுக்குன்ட்டு நான் ம். ஆஃப் பண்ணிட்டு அப்பப்போ போயிட்டு அப்பப்ப வந்து ஏதாவது இருப்பான்னு பார்ப்பேன். பட் அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. சொல்லிக்கிற அளவுக்கு. 3 பேர் 3 பேக்க போட்டு உட்காந்துக்கிறானுங்க. அரோரா மேடம் அதுக்கு மேல ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபைனலிஸ்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு அடாசிட்டில அவங்க ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் போர்டாவே போய் விடுறாங்கன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ட்ரூ. ஏன்னா, ம், இத்தன நாள் ஆப்போசிட்ல இன்னொருத்தங்க இருந்தாங்க. பார்வதின்ற பெர்சன மட்டும் கொஸ்டின் பண்ணி, இவங்க ப்ளேம் பண்ணிட்டு இருந்ததுனால, அரோராவோட இது வந்து ஆடியன்ஸ் வந்து பெரிதளவுல பார்க்கல. இப்போ அவங்க விடுற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். ம். செருப்படி வாங்க தான் போறாங்க. பயங்கரமா செருப்படி வாங்குவாங்க. அதுவும் அப்புறம் கானா இனத்த வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. கானா இனத்த டார்கெட் பண்ணி அவங்க வின்னரே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கானா இனத்த பத்தி பயங்கரமா நெறைய வந்து பேசிக்கிட்டு, ஒரு மாரி மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு, அவர வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன ஒரு மாரி கிரீப்பியான பிஹேவியர்ன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் என்ன சொல்றது? ஒரு மாரி நல்லால்ல பார்க்கறதுக்கு. இவ்வளோ நாள் கானா, வினுக்குட்டி அப்படிலாம் பேசிட்டு, இப்போ உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நீ டாப் 5ல வந்துட்டங்கிற ஒரு இதுல அடாசிட்டில நீ என்ன வேணாலும் பேசலாமா? அப்படிங்கிற மாரி இருக்குது. ஐ டோன்ட் லைக் அட் ஆல். அண்ட் அவங்களோட சப்போர்ட்டர்ஸுமே இத வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மேபி இந்த காம்படிஷன் இருக்கும் தான். பட் அதுக்காக இந்த அளவுக்கு டீகிரேடா போய் பண்ணணுங்கிற மாரி அவசியம் இல்ல. அவங்க கேரக்டரே புஷ் பண்ற மாரி பேசணும் அப்படிங்கிற ஐ மீன் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவசியமே இல்ல. இது ரொம்ப தப்பு. அண்ட் வேற என்ன? அண்ட் பாரு கமருதீன பத்தி யாருமே பேசல. நாளைக்கு வெயிட்டிங் ஃபார் சம்பவம் நீங்க ஏதோ பேசுனாங்களே, சொல்றீங்க. பேசுனாங்களே. இவரு பேசுனாங்க. வந்து அவர் பேர் ம். என்ன? பிரவீன் காந்தி எடுத்து பிளேட்ட எடுத்து, பாட்டில எடுத்து அத கம்ருன்னு காட்டிட்டு பார்த்தேன். இருந்தாரு. அந்த சீன் ம், பார்த்தேன். ம். அப்புறம் பாரு மிஸ் பண்றேங்கிற மாரி அவரும் சொன்னாரு. நான் ஒரு அத பார்க்கணும்னு வந்தேன் அப்படிங்கிற மாரி அவரு சொன்னாரு. அண்ட் வேற என்ன? பட் அதர் தென் இது வந்து எதுவும் இல்லல்ல? இன்னைக்கு இது நம்ம திவாகர் அழுகுறப்ப திவ்யா மூஞ்ச நீங்க பார்க்கணுமே! ம். ஐய்யய்யோ! வெளியில இப்படியா தெரிஞ்சிருக்கு? ஆ அச்சச்சோ! ஆமா அப்படிங்கிற வெளிய மாரி தான் 90 இருந்தது. டேஸ் இல்ல எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துருச்சு.
ஏன்னா உள்ள வந்தபோது வியானா எடுத்ததுமே எங்க அம்மாவுக்கு வந்து பார்வதிய தான் பிடிக்கும்னு சொன்னதுமே முடிஞ்சிருச்சு. அங்க அவங்க இவங்களுக்கு அத்தன பேத்தோட போச்சு. மூஞ்சி செத்து போச்சு. அதுவும் அரோராக்குலாம் பயங்கர ஜெலஸ் ஆயிட்டு, உடனே அந்த மேடம் வந்துட்டு ஒரு வேர்ட ம்ஹ்ம். போடுறாங்க. "ஓ! தள்ளி விட்டதெல்லாம் இதாலே" அப்படிங்கிற மாரி. "நீ என்னம்மா பண்ண 50 நாளா? ஒண்ணும் பண்ணாம அவள வச்சு கேம் ஆடிட்டு இவ்வளோ நாள் சர்வைவ் ஆயிட்டு, நீயெல்லாம் பேசலாமா?" அப்படிங்கிற மாரி. அந்த பொண்ணாவது எல்லாமே தாங்குனுச்சு. மென்டலாவும் தாங்குனுச்சு, பிசிக்கலாவும் ஹர்ட் ஆயிட்டு தாங்குனுச்சு. எத்தன ட்ராமா, எத்தன வீக்கெண்ட் எபிசோட்ல எத்தன இது. உனக்கு என்ன விஜேஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. "அரோரா நீங்க நல்லா இருக்கீங்க. அரோரா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு" வந்துட்ட. நீயெல்லாம் அத பத்தி பேசலாமா? உனக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நீ நம்பலாமா? உனக்கு இருப்பாங்க. பட் எதுக்காக இருப்பாங்கங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியும். நான் அத சொல்ல விரும்பல. உன்னோட கேம் பிளேக்காக ஸ்லட் ஷேம் இருப்பாங்கன்னா, பண்றீங்க. ஸ்லட் ஷேம் பண்றீங்கன்னு அத நான் சொல்லிருவாங்க சொல்ல நந்தினி. விரும்பல. இல்ல நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் என்ன ம். சொல்றது, கேம் பிளேக்காக வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்டின்னா, பேசினேன். ஆமா கரெக்ட்டா பேசினேன். இப்போ லாஸ்ட் 3 வீக்ஸ் இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நீ என்ன பேசக்கூடாது அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. அது விட்டாச்சு. அவ்வளோதான். பட் அதான் இந்த கானவீனத்த புட் டவுன் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. அது என்னமோ ஒரு மாரி ஓவர் போர்டா போயிட்டுருக்காங்க. நாளைக்கு என்ன சம்பவம்னு தெரியல. பட் பார்க்கலாம் என்னன்னு. நானு ஆ, நானும் என்ஜாய் பண்ணுவேன் கான வினோத்தை புல் பண்றது இல்ல. ஏன்னா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும். அவரு நல்லவர் இல்ல, இவளும் நல்லவ இல்ல. அதனால நாங்க இப்ப ஆடியன்ஸா பாக்குறோம், என்ஜாய் பண்றோம். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா. டாம் ஏங்க இமாத் வீடியோ கமெண்ட்ஸ்ல பாத்தீங்களா? முழுசா நான் பார்க்கலங்க. இங்க பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபோட்டோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அத போய் பாருங்க. "தி லாங்கஸ்ட் எக்ஸ் ஸ்பேஸ், ஃபார்மர்லி ட்விட்டர் ஸ்பேஸ், ஸ்பெசிஃபிகலி நாட் அசோசியேட்டட் with Tamil Nadu appears to be informal, self-claimed ones as there is no official center record. X for regional longest duration space can theoretically run indefinitely if hosts keep them alive with no hard platform. A notable recent mention is a Tom Space, likely hosted or centered around a user nicknamed host MS Tom Prem or similar, often discussing Big Boss related, described on Jan 5 as running at most 24 hours the previous day. This was praised for providing energy, truth, along with fun, and seems tied to Tamil entertainment fan communities. Big Boss Tamil season discussions. It's not explicitly claimed as an absolute record, but highlighted for its exceptional length in the niche. Oh, Graka, thank you so much, whoever posted it. ஏன்டா சும்மாவே வயிறு எறிவானுங்க. எதுக்குடா இதெல்லாம் போடுறீங்க? ஏன்டா டேய்? நல்லது தான்டா. ம்ஹ்ம். இன்னும் ஜெலசி சாப்பிடட்டும். உள்ள அவங்க அக்கா ம். சாப்பிடுறாங்க. ஸ்கேம்டா. ம்ஹ்ம். வெளியில இவன் சாப்பிடட்டும். இது ம்ஹ்ஹ்ஹ்ம். கேஷ் மணி யார் எடுப்பாங்க? ஆக்சுவலி சாண்ட்ரா தான் எடுக்கணுன்ற மாரி ஒரு தீவிரமா இருக்காங்க. அது ஒண்ணு. பட் யார் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? யார் எடுப்பாங்க? ஆக்சுவலி இப்போதைய நிலவரப்படி விக்கல்ஸ் விக்ரமுமே ஹி விக்ரம் இஸ் பேக் இன் த அடிச்சுட்டான். மைண்ட்ஸ். விக்ரம் நாட் பேக் நாட் நாட். அடிச்சுட்டான். இல்ல எ பேக் இ அடிச்சுட்டான். இன்னைக்கு நைட்டுங்க. இன்னைக்கு நைட் இப்ப நடக்கிறத வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. இன்றைய அப்டேட் படி விக்கல்ஸ் விக்ரம் இஸ் பிளானிங் டு டேக் த கேஷ் டப்பா. ம். நைட்டு 10 மணி வரைக்கும் வந்த அப்டேட் படி விக்கல்ஸ் விக்ரமும், ஸ்கேம்ட்ராவும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, அந்த கேம்லாம் ப்ளே பண்ணும்போது பிரில்லியன்ட்டான பிளேயரா இருந்தது அப்டின்னா, இந்த மாரி விளையாட மாட்டாங்க. ஐ மீன் வின்னரா இருக்கிறவங்க, ஐ மீன் டாப் 2 பொசிஷன் அப்டின்னு நான் சொல்றேன். ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கிறவங்க, நான் டச்சே பண்ண எதுக்குடா மாட்டாங்க. அடுத்த அத டச் வந்து பண்ண யோசிக்க மாட்டானுங்க. கூட மாட்டாங்க. பிரில்லியன்ட்டா ம். மூவ் பண்ணிடுவானுங்க. இல்ல தப்பா விளையாண்டு அவுட் ஆயிடுவானுங்க. அப்படி பண்ணுவானுங்க. இவனுங்க அத கூட யோசிக்காம ஏதோ விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எவனுக்கோ காசு வரதுக்கு நீ ஏன்டா விளையாடுறங்கிற மாரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பிரதிபலன் இருந்தா நான் எதுக்குடா வரணும்? அப்படிங்கிற மாரி அசால்ட்டா புடிச்சிருவான். கரெக்ட். நானுமே நெனச்சேன் ஆக்சுவலா. இது ஏன் நீங்க வின் பண்ணணும்? ஏன்னா இது டாஸ்க் என்னன்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டாங்களா? ஆ. ஒவ்வொரு டாஸ்க் வைப்பாங்க. எல்லாத்துலயுமே பணம் நெறைய எடுப்பாங்க. எடுத்துட்டு கடைசியா ஒரு குமுலேட்டிவா ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுமே, அத யார் எடுக்குறேன்னு டிசைட் பண்ணி பொட்டிய தூக்கிட்டு வெளில போயிரணும். அதான் ம், கான்செப்ட். அது ம், தெரியும்ல? ம். ஆனா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கானா வின் இத ஒரு டாஸ்க்கா பண்ணிட்டு இருக்கான். ஐயோ! டாஸ்க் சூப்பரா பண்ணா எனக்கு ஒரு மாரி ஹாப்பி. அந்த மாரி ஒரு மூட்ல பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு புரியுதா? புரியலையா? ஏயா ஏய் அடுத்தவன் சம்பாதிக்கிறதுக்கு நீ ஏன் எடுக்குற? உன் மணி தான்டா போது அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. விளையாடாத வினோத் அப்படிங்கிற மாரி சொல்லணும்னு தோணுது. பட் அந்த வினோத் வந்துட்டு ஏதோ டாஸ்க் வெறியில ஒரு மாரி பூஸ்டப் ஆயி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல. மேபி மைண்ட் மாறிடுச்சுன்னா, கடைசியில எடுக்குற மாதிரியான இது ஆயிடுச்சுன்னா,
ஹெட்ஃபோன மட்டும் கழட்டிருங்க நந்தினி. கெஞ்சி கேட்கிறேன். அவ்ளோ டிஸ்டர்பிங்கா இருக்கு. காது வலிக்குது. ப்ளீஸ். நீங்க ஓகே. வேற உருட்டிக்கிட்டே ஐ இருக்கீங்க. டப திங்க் டப 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 டபன்னு காத்துல. ஐ திங்க் அவங்க ஹெட்ஃபோன்ஸ வந்து சின்ன ஜார்ல போட்டு சட்னி அரைக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். திருப்பிட்டேன். சின்ன கழட்டிட்டேன். ஜார்ல போட்டு சட்னி அரைக்கிறாங்களாடா? நைஸ், நைஸ்டா. கழட்டியாச்சு. நைஸ் ஒன். வேற என்னங்க பேசுறது? நம்ம ஆளு ஏதாவது இருந்துச்சுனாவது இவன் இப்படி, அவன் அப்படி, அது பண்ணா, இது பண்ணான்னு பேசலாம். பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லையேங்க. இவனுங்கள பத்தி எவ்வளவுங்க திட்டுறது? போதுமான அளவுக்கு செருப்பால அடிச்சாச்சு, விளக்கு மாத்தல அடிச்சாச்சு, சாணிய கரைச்சு ஊத்தியாச்சு. அதுக்கு மேல என்னதான் பேசுறது? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லையே எல்லாரையும் ஒரு பேசுறது. 4 வார்த்தை கெட்ட வார்த்தைய போட்டு திட்டி விடுங்க. சரி ம். டோம், கழுத வீக்கெண்ட்ல வந்து கேட்டு போய் தூங்குங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வருவாரு. ஐயோ! இல்ல ஐயோ! 4.0, சரி இருங்க. 5.0லாம் போயிட்டு இருக்குதாம். சரி. இருங்க. நான் வந்து இது கேட்கிறேன். இது ஒண்ணு சொல்றேன். ஒரு 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 பங்கமான ஒரு ட்வீட் ஒண்ணு படிக்கிறேன். கேட்கிறீங்களா? இவன விட ஒரு அழகான ஓவியத்த பார்க்கவே முடியாது. அவ்ளோ அழகு. உசுரே குடுத்துருவான். சபரிநாதன். டேய்! யூ டிசர்வ் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட்டா. லவ் யூடா சபரி. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட். அத பார்த்ததுமே வந்துட்டு, எம்மா. எம்மா அப்படி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கடந்து அப்படியே போயிருங்க. முடிஞ்சா வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. அப்புறமேட்டு அது என்ன குடுத்தத யாரோ திரும்ப வாங்கிக்கிட்டாங்க இன்னைக்கு காலையிலன்ற மாரி கேள்விப்பட்டேன். ம். என்னது? குடுத்தத குடுத்தத திரும்ப வந்து அவங்க கிட்ட இருந்தே நெறைய பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வருது. என்ன வந்து பூனை 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்களாம். அதனால வந்து நேயர் விருப்பத்திற்கேற்ப அ கூஜா கோலன் அப்படின்ற ஒரு பெயர வந்து சூட்டுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். கூஜா கோலன் அப்படின்னு சொல்லிட்டு. அத மட்டும் சொல்லிக்கலாம். ஓகே. இது நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் சபரி பத்தி. ம். சபரி வந்து நாளைக்கு வந்து ஒரு 5,00,000 5,00,000 7,00,000 தெரியல. ஏன் இப்படி பண்றீங்க? கூஜா ஓலன்னாவது சொல்லியிருக்கலாம். ரைமிங்கா இருந்திருக்கும். கேளுங்க இந்த ட்வீட்ட கேளுங்க. 5,00,000 வந்து எடுத்துட்டு போறாராமா. அது வந்து எதனாலன்ற ரீசன் சொல்றாரு பார்த்துக்கோங்க. சாண்ட்ரா வந்துட்டு பயந்த பொண்ணாம். இந்த மாரி பயந்த பொண்ணுலாம் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்டாம். வினோத் வந்துட்டு அவனுக்கு இது ரொம்ப தேவை. அதனால நான் அவனுக்காக அவங்க 2 பேத்துக்காக நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாரி விட்டு குடுத்துட்டு அவங்க தூக்கிட்டு போறாங்களாம். அவங்க பிளேஸ் வந்து இது பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு. நல்லா இருக்குல்ல? ஐயோ! அந்த இது நாய் வந்து கவினோட இல்ல. பேட்டர்ன ஃபாலோ பண்ற மாரி தோணுது. இல்ல நேர் வந்து திரும்ப மாத்தி அனுப்பிச்சுட்டாங்க. கூஜா ஓலன்னே அக்செப்டடாம். நீங்க சொன்னது அக்செப்டடாம். நேர் வந்து கூஜா ஓலன் அப்டின்னே சொல்லலாம் அப்டிங்கிறாங்க. ஓலன்னா பொய் சொல்றது தானப்பா? ஆமா, சரி, ஆமா. சரி, சரி, சரி. ஓகே. ம். ஓகே. வேற. வேற என்னமோ சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்? டெட் ப்ரோ மேக்ஸா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ப பிரவீன் பிரவீன் தேவசகாயம், பிரவீன்ராஜ் தேவசகாயம் வேற வந்து அவருக்கு வந்து வியானா மேல என்ன காண்டோ. வியானா ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்கல்ல அவர் இருந்தப்ப. "ஜுஜுஜுஜு எப்படி இருக்கு? இப்படிதானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! ஒரு பாடல் பாட சொல்லி கேட்கறாங்களே! பயங்கரமான அடியாமே! கதைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு காலையில பயங்கரமான அடியாம். தனனனா தனனனா அது என்ன பாடல் சொல்லுங்க? நீங்கள் கேட்ட பாடல். கதை போமா? பயங்கர அடி அப்படின்னு சொல்லி நேயர் வந்து மெசேஜ் பண்றாங்க. என்னன்னு தெரியல. நமக்கு கான்செப்ட்லாம் தெரியல. சொன்னத சொல்ட்டேன். அவ்வளோதான். நேயர்கள் என்ன மெசேஜ் வேணா நீங்க பண்ணலாம். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்ப வந்து சபையில படிச்சு காட்டி ஃபன் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க இன்னைக்கு பார்த்ததுலயே Twitter வலைத்தளத்துல வந்து ஒரு மோசமான காமெடி அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல. அந்த மாதிரியான காமெடிகள் அனைத்தையும் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. நம்ம சபையில படிச்சு அவங்கள வந்து தெருவுல இழுத்து சிரிப்போம். ஓகே. தட்ஸ் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ். நத்திங் மச். இஃப் யூ கால் இட் இஸ் இது என்னங்க ஸ்லட் ஷேமிங். ஐயோ! யப்பா! என்ன மாதிரி ஒரு ஆளுங்கடா இவனுங்க அப்படிதான் இருந்துச்சு. ஸ்கேம்ட்ரா. ஏன் ஸ்கேம்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ குறைச்ச மாரி இருக்கு. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்கேம்ட்ராக்கு வந்து தெரியல என்ன பண்ணணும்னு. அதனால பெர்ஃபார்மன்ஸ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நம்ம ஸ்கேம்ட்ரா.
ஏன்னா இதுக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் வாங்குனா ரீல் அந்து போச்சு. அத்தன பேரும் வெளில பார்த்துட்டு உள்ள வந்திருக்காங்க. "எம்மா ஏய் சும்மா நடிக்காத. போ ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்படியே வீட்டுக்கு போ" அப்படின்ருவாங்க. டாம் ஒரே ஒரு டவுட்டு. ஆ. நான் கேட்டதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. ம். இமாத் வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதானே ஃபுல்லா பார்க்கல, பார்த்தேன்னு நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க. ஓகே, ஓகே. இல்ல அவரும் வந்து சாண்ட்ரா நடிப்பு போட்டுருச்சுன்னு சொல்ட்டாரு. ம். கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. நமக்கு ம். நமக்கு ஆதரவா இருக்கும்பொழுது யாரா இருந்தாலும் அத ஆதரிச்சுக்கணும். அதான் பேனிக் அட்டாக்ன்னு வந்து விஜய் சேதுபதி வந்து கிளியர் பண்ட்டாரு. ஆனா அவங்க வந்து விழுந்ததும் போட்டது வந்து சீசர் மாரி தானே இருந்துச்சு அப்படின்ற மாரி கேட்டாரு. அதான் உடனே மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணிட்டானுங்க விடியறதுக்குள்ள. நீ வந்து பொறுமையா வந்து, அங்க வந்து நீ சொல்லுவ, "பேனிக் அட்டாக் சார்" அப்படின்னு. நெறைய டாக்டர்ஸ் வீடியோ போடுறாங்கங்க. ஏங்க ஆமா. நானே இன்னைக்கு டென்டிஸ்ட் ஒரு எல்லாம் 5, போட்டுக்கிட்டு 6 இருக்காங்க. டாக்டர்ஸ் வீடியோஸ் பார்த்தேன். கால் பண்ணி, "டேய் இதையெல்லாம் ட்வீட்டா போடுவீங்களாடா?" என்ன இங்க பாருங்க ஒரு ட்வீட்டு ஒருத்தங்க ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, "பாருக்கு கமருதீன பத்தி ஃபுல்லா தெரியாது." சரி. வெளிய இருந்து பார்க்க நமக்கு தெரியும். சரி. திவாகர் நம்பர் கிடைத்தால் கால் யூ. பாருக்கு எல்லாரையும் பத்தி சொல்லுங்க. முக்கியமா கமருதீன பத்தி சொல்லுங்க. நோ ஃபைட். லிமிட் டாக். எல்லாத்தையும் எல்லாருக்கும் நோ எக்ஸ்ப்ளனேஷன். ம். ஓகே. அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புற மாரி போட்டுருக்காங்க ட்வீட்டு. நைஸ். எங்கடா? இருக்காங்க, இருக்காங்க, இருக்காங்க. ஃபன்னு தான். ம். சொல்லுங்க வி. என்ன வி? பேசுங்க, பேசுங்க. பேசுங்க, பேசுங்களா? யோவ்! கைய தூக்கிட்டு இருந்தா கூப்பிட்டா பேசுங்க, பேசுங்கன்னு என்னைய சொல்ற நீ? புரியல எனக்கு. இல்ல, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதோட வந்து நீங்க பேசுறீங்க. ம். இல்ல எனக்கு வந்து ஒண்ணு வந்து இப்ப வந்து சாண்ட்ரா நடிப்போட வந்து சபரிநாதன் நடிப்ப நீங்க யாரும் கவனிச்சீங்களா? நான் எல்லாத்தோட நடிப்பையும் கவனிச்சேன். என்னால அந்த பர்ட்டிகுலர் லைவ பார்க்க முடியாம, அவங்க பேசின வார்த்தைக்கெல்லாம் ஜோடி செருப்ப வச்சு கண்ணங்கண்ணமா அறையணுன்ற அளவுக்கு ஆத்திரம் இருந்துச்சு. அதனால அந்த லைவ வந்து நான் முழுசா பார்க்கல. நான் லைவ்லாம் அந்த பார்க்கவே இல்ல. நான் வந்து பார்வதி போனதுக்கு அப்புறம் வந்து நான் நோ. வந்து பார்வதி உடனே போகறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நைட்ல நடந்துச்சு பார்த்தீங்களா? ம். அதையே பார்க்கக்கூடிய தைரியம் வந்து எனக்கு இல்ல. அதனால நான் பார்க்கல. இல்ல அந்த வீக்கெண்ட்ல வந்து அவன் வந்து சபரிநாதன் ஒரு ஒரு இது பண்ணுவான். எப்படின்னா வந்து கண்ணு நேரா இருக்கும். சார் என்னமோ வந்து அந்த இது என்ன சொல்றது? சார் இப்படி சார் இப்படி எனக்கு என்னமோ சொல்லுவாங்க. மன்னிச்சிருங்க வி. எல்லாருமே என்னடா நெறைய ட்வீட் அனுப்புறீங்க. டேய் இவனுங்கலாம் வந்து திடீர்னு அரோராக்கு கூச்சா தூக்குனானுங்க. அப்புறமேட்டு இப்ப என்னடா சபரிநாதனுக்கா? அவங்க எல்லாம் ஃபேக் உய்யய்யய்யோ! ஐடி. நீங்க யாருல ரெகட் பண்ணாங்க இல்ல. ஒரு இது படிக்கணுமா இத? படிங்க. அது என்னவோ இந்த பையன் மட்டும் கண்டஸ்டன்ட் கரத விட ஹியூமனா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றான். சரி. ஓ! கண்டஸ்டன்ட்ங்கிறத தவிர. சரி. இவ்ளோ நல்லவனா ஒருத்தன் வந்து இருக்க முடியுமா? சொல்லுங்க. முடி ம் முடியாது. அதானே நாங்களும் சொல்றோம் நடிக்கிறான்னு. ஆ. இவ்ளோ நல்லவனா ஒருத்தரால இருக்க முடியுமா? இவ்ளோ நல்லவன ஒருத்தர் கண்டிப்பா முடியும். யாரையும் கஷ்டப்படுத்தக் கூடாது. நினைக்கிறது ஒண்ணும் குற்றம் இல்லையே! சரி. The way he execute his intentionல உங்களுக்கு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இது வரலாம். அதெல்லாம் வேற. ஆனா, நம்ப கூட இருக்கிற ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும். அதுக்கு சபரி தான் சரி. நல்லவன் போரிங்கா இந்த இருக்கலாம். போஸ்ட்டே எப்படி தெரியுமா இருக்கு இரு, டாம்? இரு, இரு, என்ன அத இரு. மட்டும் ஏய் இர்றா முடிச்சிடுறேன். நல்லவன் போரிங்கா இருக்கலாம். ஆனா, நான் விழும்போது என்ன தூக்கி விடு, என் மேல அன்பு காட்ட, நான் வேற என் மேல பஸ்ஸ ஏத்து அப்படின்னு படிச்சிருப்பேன். என் மேல அன்பு காட்ட, என்ன அரவணைக்க நல்லவன் தான் வேணும். சரி. I have these kind of people in my life. They are my fuel, petrol. ஓகே. இந்த பையன பார்த்துட்டனா எல்லாரும் சந்தேக கப்பட்டு ஐயோ! ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. சந்தேகப்பட்டு கடிப்பாங்க. பட் பரவால்ல. நான் கடி வாங்கி பரவால்ல. நான் கடி வாங்கிக்கிறேன். ஏதோ நான்சிக்ல சபரிநாதன் படிச்ச ட்வீட் ஒண்ணு. Sabrinadan, the one genuine soul who is needed to all of us in the hard time. இந்த வச்சுக்கோங்க. போஸ்ட்டே இந்த போஸ்ட்டே எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டாம படத்துல 1000 ஏக்கர் ஊட்டில டீ எஸ்டேட் இருக்கு. இருக்குடா உனக்கு இருக்கா? அந்த மாரி இருக்கு இது.
கரெக்ட். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இல்ல அதுல வந்து 2 பாயிண்ட் என்னதுன்னா, யாரு மனசையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. அடே 16 வாட்டி தூக்கி அடி அடின்னு அடிச்சான். ரெட் கார்டு கொடுக்கும்போது விசில் அடிச்சவன் தான் ஹர்ட் பண்ணாதவனா. அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஃபாரஸ்ட் ஐத்தான் கிரீன் ஃபாரஸ்ட் தான் வச்சிட்டு இருக்காரு அவன் வந்து வீட்டு ஒரு பூரா. நடமாடும் ரெட் ஃபாரஸ்ட் நடிப்பான் கிரீன் ஃபாரஸ்ட் மாதிரி. அம்மா வெங்காயம் வளர்த்து வளர்த்து ஃபாரஸ்ட் ஆக போறான் பிபி ஹவுஸ். கரெக்ட். வெங்காயத்தை வளர்க்காத விட்டுட்டு அவங்க அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம், ரெட்டவால் குருவி, இந்த ஹேம்நாத். வீடு ஆக்சுவலி லைவ்லியாவே இல்லைங்க. ஒரு மாதிரி ஜெனியூனோ ஒரு மாதிரி லைவ்லியாவே இல்லை. சீரியஸா நாஸ்டியா இருக்குது. அவன் என்னோட லைம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி லைம் லைட் எடுத்துக்கணுங்கிற எதேதோ பண்ணணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இல்ல நல்லால. பார்வதி வந்துட்டு அங்கங்க அப்படி பறந்துகிட்டு இருப்பா, ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பா, ஒரு மாதிரி கோவம் போறதா இருந்தாலும் கோவப்படுவா, சிரிக்கிறதும் ஃபன், நல்லா சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருப்பா. எல்லா என்னடா சென்டென்ஸ்க்கும் என்ன சீரியஸ் ட்வீட் பேசுறதும். படிச்சு அன்புல டைரி ஷோ நடத்துற. அன்புல டைரி ஷோ புரியலையே. மேஜிக்கு எக்ஸ் ஃபுல்லா ஒரே கூத்து. சரி ஜாலியா இருக்கு. சரி பேட்ச் ஒர்க் ட்வீட் ஆஃப்டர் அ பிக் ஃபைட் இன் த மார்னிங் பிட்வீன் மாரல் சயின்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஆர்மி ஹெட் டீம். ஓகே. எனக்கு தெரியாது. யார சொல்றாங்கன்னு தெரியாது. என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன டவுட். மேஜிக் வந்து யாரோட ஆர்மி? பாரு. The பாருவா? name அப்ப is பாரு. நேத்தோ முந்தானத்தோ வந்து உங்களை வந்து ஏதோ தப்பா ஒரு ட்வீட் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். அதான் என்ன தப்பா ட்வீட் போட்டாங்க? இல்ல அது நான் ஏதோ கூட வந்து அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது தப்பாலாம் கிடையாது. அது கொஞ்சம் அது தப்பா இல்ல. கொஞ்சம் பொறுமையா படிக்கணும். சர்க்கஸ். அது வந்து கலாச்சு அடிக்கிற மாதிரி அந்த பக்கம் கட்டைய வச்சு அடிக்கிறது. அதான இந்த ஸ்பேஸ்ல வந்து அவங்க பேசுவாங்க வைப்பாங்க. வன்ம பூனை வந்து நான் வந்து என்ன கதை அந்த ஸ்பேஸ்ல இருந்து அவங்களோட நான் இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன கதையும் இல்லன்னு தாங்க அங்கேருந்து வந்துட்டேன். இல்ல அங்க நீங்க உங்களை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. எனக்கு ஸ்பீக்கரே கொடுக்க மாட்டாங்க. ஐயா நல்லா பேசுவீங்க வைப்பீங்க. கேட்டா நியூட்ரல் ஸ்பேஸ் நேரம் உருட்டுவாங்க. அதுதாங்க எனக்கு மன வருத்தமா இருக்கு. சரி சரி அதே நீங்க நல்லா பேசிக்கிட்டு உங்களோட தான் டாம்டா வந்தேன். எங்களை வச்சுதான் டாம் கிட்டே வந்தாங்களாம். உங்களை வச்சு வன்ம பூனை. ஓ நீங்க வன்மை பூனைன்றதுனால சந்தேகப்பட்ட கூடாதுன்றதுனால வந்து நான் பூனை 2.0வா? ஓஹோ அதெல்லாம் இருக்காதுங்க. நானே ஒரு சின்ன ஐடி சில்லற கேஸ் நடத்தி பப்ளிக்லி என்கிட்ட வந்து இல்ல நீங்க சரி தப்பா வன்ம பூனை நினைச்சுக்கீங்க. கேஸ் வாங்க அவங்க போறீங்க. நல்லா பேசுவாங்க. அந்த இதுல வந்து நல்லா பேசுவாங்க. அதனாலதான் சரி வன்ம பூனை கேஸ் வாங்க போறீங்க. ஆடியன்ஸ் வித்துட்டு வாரீங்க. அப்புறமேட்டு சொல்லுவாங்க அஜெண்டா செட் பண்ணி வந்து இங்க இருக்க ஆடியன்ஸ கூட்டிட்டு போய் அப்படி சொல்லுவாங்க. சரி விடுங்க, கடந்து போங்க. பிக் பாஸ பத்தியும் பேச முடியாது. ஸ்கேம்ட்ராவோட ஸ்கேமும் அப்பட்டமா போயிடுச்சு. என்ன பேசுவீங்க? அந்த பாட்டை இல்ல பத்தி ஆக்சுவலி பேசுனீங்களா? ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி மூமெண்ட் ஆனதுக்கு சாண்ட்ராக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமா சப்போர்ட் கிடைச்சிருக்கும். இவங்க வின்னர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அரோரா பிரெய்னி அரோராவே பிரெயின் விக்ரமே அவங்களும் வந்து அவனு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பேசினப்ப அவங்க அதுதானே பண்றாங்க. ஏன்டா பைத்தியக்கார நாய, நீ என்னத்தடா காமம் பண்ணி பார்த்த? என்ன காமம் பண்ணாங்க? அரோரா என்ன பண்ணாங்க? புனித செயல் பண்ணிட்டு இருந்தாங்களா உள்ள? அரோரா என்ன பண்ணாங்க? கூட அரோரா என்ன பண்ணாங்க? நம்ம எஃப்ஜே 18+ என்ன பண்ணா? ஆதிரை கூட. அப்ப அது காதல், இது காமம் என்றா இது? சரி உன்ற பொண்டாட்டி வந்து உங்களுக்கு முத்தம் குடுத்தாங்களே கேம் விளையாடுறப்ப. அப்ப என்ன பண்ணீங்க? இவனுங்க வந்து அது இஷ்டமைனி அப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்ப இவங்க ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஆக்சுவலி பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்குள்ள இது நடந்துச்சாம், லவ் நடந்துச்சாம். இல்ல அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து அஞ்சலி she knows that is ஃபிக்ஸ் கிடையாது, பேனிக் அட்டாக்னு தெரியும். பட் உள்ள வந்துட்டு ஹவுஸ்க்குள்ள she did not even tell any of the housemates. யார்கிட்டயுமே சொல்லல. அப்படியே அந்த டிராமாவை கண்டினியூ பண்ணி அது அப்படியே she just extended prolong பண்ணி அவங்க சாரி கேட்க வந்தா ஊன்னு கத்துறது.
Yeah, she was repeating and the shirt drama she was repeating it in a different way. Shirt வச்சு 1 week பண்ணாங்க இல்லையா drama. அது ரியலா கூட இருக்கட்டும்ங்க. But she was still அது வந்து ஒரு content she ran it for a week. So இதையும் she wanted to run till the end. எவ்ளோ எடுத்துன்னு போய் எவ்ளோ இவங்களை டேமேஜ் பண்ணி எலிமினேட் பண்ண முடியுமோ she did it. And அத வந்து இந்த VJs நல்லா யூஸ் பண்ணி he was very bad man. I just hope he doesn't host next year. இல்ல சீசன் 6ஓ எதுலயோ தான் ஷெரீனான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஷி வில் ஃபேக் இட். அந்த கமல் அதை பிடிச்சி அந்த நல்லா ரோஸ் கொடுப்பாரு சாட்டர்டே அன்னைக்கு. எந்த ரொம்ப சீசன் மோசங்க. வாங்குவாங்க இந்த ஷெரீனா மாதிரி இல்ல. அப்படின்றவாங்க. ஆக்சுவலி அந்த அந்த ரியாலிட்டி நான் ஐ மீன் நேத்து தான் லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அந்த ஹோல் நான் பார்க்கவே இல்லை யூ கைஸ். ஐ ஹவன்ட் சீன் எனிதிங் அட் ஆல். ஜஸ்ட் இந்த ட்வீட்ஸ் அண்ட் இதில் தான். பட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் மை செல்ஃப் இன் அவர் ஷூஸ் அண்ட் தட் ரியாலிட்டி ஆஃப் தட் அட்டர்ஷ் அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கும், அப்புறம் யூ கம் டு தி அவுட் சைட் வேர்ல்ட் அப்படி இருக்கும், அப்போ பீப்புள் அரவுண்ட் யூ. பட் அந்த ஃபீலிங் ஆஃப் தட் utter rejection being just thrown out இல்ல, அது is incredibly hard for somebody who டேய் gave எல்லாருமே her all என்னடா for 90 days. சரி அஞ்சலி ஒரு நிமிஷம். உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஆனா Okay. அவங்கள பேச வைக்கிறேன். பிளஸ் என்னடா எல்லாரும் 1 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு வரீங்க திடீர்னு? திட்ட வரீங்களாடா? கொடுக்காதீங்க. கொடுக்க வேணாமா? ஓகே. மோகனா சொல்லுங்க மோகனா. மோகனா, பிரியா, பயாஸ், ஒரு ஜெயலக்ஷ்மி. கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. நான் திருப்பி வரேன். ஓகே. ஓகேங்களா? நான் சொல்லுங்க ரைஸ் சொல்லுங்க பண்றேன் ஜெயா. ஹேண்ட். ஹலோ. சொல்லுங்க மேம். ஜெயலக்ஷ்மி. மேம். இது நான் பாரு சப்போர்ட்டர்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நான் ட்விட்டரே இப்ப உங்களோட பேசணும்னு தான் நான் போன வீக்கே ஆரம்பிச்சேன். நான் போட்ட இந்த ட்வீட் படிச்சீங்கல்ல, அது பாரு போன வாரம் உள்ள இருந்த போது போட்டேன். இது வாட்டர்மெலன் போனாவது பாருக்கு உண்மை தெரியும் அப்படின்னு நினைச்சு போட்டேன். நான் 24 hours எல்லாமே பார்ப்பேன். இது ப்ரோமோல ரெட் கார்டு யூடியூப்ல பாத்துட்டு வந்தீங்களோ? ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ட்விட்டர் மூலியமா இது ஸ்பேஸ் எப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாளாவது பேசணும்னு பார்த்தேன். இன்னைக்கு தான் அது கிடைச்சிருக்குது. ஓகே. ப்ரோமோல ரெட் கார்டு காமிக்கும் போதே இன்னுமே அந்த எபிசோட் நான் பார்க்கல. அதுல இருந்தே சரியா பார்க்கல எதுவுமே. நான் ஃபர்ஸ்ட் இருந்து என்ன சொல்லணும்னா, இப்ப அந்த மதுமிதா சீசன் அப்ப நடந்துச்சுல்ல, அது மக்களுக்கு அவங்க காமிக்கல. இதுவரையுமே அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது போல இது பண்ணணும்னாலும் பண்ணிருக்கலாம். அது ஒண்ணு. அப்புறம் இந்த ஸ்கேண்ட்ரா வந்து இப்ப மட்டும் நடிக்கல. எனக்கு தெரிஞ்சு பாரு கண்ணு அடிபட்டுச்சுல்ல, அப்பவே கண்டிப்பா அந்த வீக் பாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னுட்டு அந்த வீக்கே அவங்க பாருங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அது அப்ப இருந்தே அவங்க நடிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. கனி அப்பயும் போய் கேட்பாங்க, நீங்க வந்து என்னது ஜட்ஜா இருந்தீங்கல்ல, அப்ப சொல்லியிருக்கலாம்னு அப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்ப ஒண்ணு. அப்புறம் வந்து அமித்தோட ஃப்ரெண்டா இருக்கும் போதும் போய் அவங்க ஹஸ்பண்ட் பாரு நம்பாதீங்கன்னு சொன்னதும் போய் சொல்லியிருப்பாங்க. கம்ருதீன் ஒவ்வொரு தடவையும் பார்வை பத்தி பேசும்போதும் ரொம்ப கேவலமா தான் பார்வை பத்தி பேசியிருப்பாங்க. பாருக்கு இந்த வீக்கு தான் கம்ருதீன் கூட பேசாதன்னு சொன்னாங்க. இத்தனை நாளா சொல்லவே இல்ல. அவங்க வெளியே போய் நைட்டு படுக்கும் போதும் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து எல்லாருமே அந்த இப்ப உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கம்ருதீனுக்கும் பாருக்கும் ஏதோ செகண்ட் டாஸ்க் அப்ப பிரச்சனையானுச்சு இல்ல, அப்பவே அதை சாக்கிட்டு கம்ருதீனுக்கு ரெட் கார்டு வாங்கி தரணும்னுட்டு தான் அவங்க பிளான் பண்ணி பார்வை பேச வேணான்னு சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. இப்போ ஒருவேளை பாரு பேசாமே இருந்து கம்ருதீன் வெளியே போயிருந்தா பாரு மேலதான் எல்லாம் பழிய போட்டிருப்பாங்க. இவங்க பேசவும் அவங்க நினைச்சது நடக்கல. விக்ரம் அதுதான் பிளான் பண்ணான். அதே போல இப்ப இவங்க பிரச்சனை இப்ப ஆகும் போதும் அததான் பிளான் பண்ணாங்க. விக்ரம் போய் கானவினத்திட்ட சொல்றாங்க, கம்ருதீன் கூட பேசாத, இல்லைன்னா அவன் உன்கிட்ட சொல்ற மாதிரி மக்கள்கிட்ட
அவன் பக்கம் நியாயத்த சொல்லுவான் அப்படின்ட்டு எல்லாம் வேணும்னே தான் அந்த குரூப்பே சேர்ந்து மெயினா சபரி, விக்ரம், சாண்ட்ரா, திவ்யா இந்த மாதிரி நடக்கணும்னு தான் அவங்க பிளான் பண்ணது. அது நடந்திருக்கு. இது ஒரு புது வகை கண்டுபிடிப்பா இருக்கே. இல்ல நானு ஒவ்வொரு சீசனும் பார்ப்பேன். போன சீசனும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. இடையில வந்து ஹிந்தி பிக் பாஸ் பார்க்க போயிட்டேன். ஏன்னா ஸ்ருதிகா நல்லா ஹிந்தியே தெரியலனாலும் அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு அங்க பார்க்க போயிடுவேன். இது எனக்கு ஃபர்ஸ்டே எனக்கு பாருன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி தாட் தோணும், அதுதான் நடக்கும். ஓகே. இது மாதிரி உங்களுக்கு தோணுனது இல்லையா? யோசிச்சா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இல்ல, அது இல்ல, ஒண்ணு. அப்படி இல்ல. அது பாருங்க, அ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் டாஸ்க் அப்ப பிரச்சனை நடந்துச்சு பாருங்க. அப்ப பாருக்கு சப்போர்ட் பண்ணதே எதுக்குன்னா, பேசாதீங்க பேசாதீங்கன்னு கமருதீன் கூட சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இல்ல, வீக் இல்ல. ஹி அவன வெளிய வாஸ் அனுப்பி நோ, 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 நோ. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரூட். அதுக்காக தான். அதுல வந்து ஐ மீன் அஜெண்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஹி பிஹேவ்ட் வெரி ரூட். அந்த வாரம் ஃபுல்லா அவரு பார்வதி யூஸ் பண்ணது எல்லாமே ஓகே. இன்னொரு மெசேஜ் விக்ரம்க்கு எனக்கு அந்த வருது. மைண்டுக்குள்ள ஐடியா இருக்குது. அதேதான் இப்ப ஓகே. இவங்க கார் டாஸ்க் அப்பயுமே போய் வினோத்திட்ட சொல்லியிருப்பாரு. பேசாத வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ பண்ணணும்ன்ட்டு தான். ம், அத ம், ம். நடத்திட்டாங்கல்ல. சரி இப்ப எல்லாம் உள்ள போனாங்க. சரி ரெட் கார்டு பத்தி பேச வேணாம். அ அ ம். உள்ள இருக்கிற வெளிய போவாத ஃபைனல் கண்டஸ்டன்ட்டையும் டிஸ்கஷன் பண்ண வேணாம். ஆனா, இப்ப வெளிய இருந்து போனவங்க தனியா உட்கார்ந்து கூட, இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பேசினா கூட மக்களுக்கு தெரியும்ல. அவங்க ம். பேச வரும்போது பேசாதீங்க, பேசாதீங்க பிக் பாஸ் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்புறம் என்னதான் பேசுறது? உள்ள நடந்த பிரச்சனைய தானே இவங்க தானே ரெட் கார்ட் குடுத்தாங்க. அவங்கவங்க ஒப்பீனியன் பேசலாம்ல. அங்க பேசினா எல்லாருக்கும் போகும்ல. ம், ம். யா, மேபி இருக்கலாம். ஆனா பேசாதீங்க, பேசாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம், ம், ம். அவரு அந்த வாட்டர்மெலன் கூட வியானாவ தனியா கூட்டு வந்து கூட அவர் ஃபீலிங் எல்லாம் கொட்டியிருக்கலாம். இன்னும் மக்களுக்கு போயிருக்கும். இல்ல. ஆக்சுவலி வந்து இப்ப எல்லாத்தையுமே உள்ள கூப்ட்டு பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கா சொல்ட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட அப்சராக்கும், ரம்யா ஜோக்கும் வந்து கூப்ட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. திவாகர வார்ன் பண்ணத ஆஹ் நமக்கு எபிசோட்லயே ஸ்டார்ட்டிங்ல போட்டு காட்டுனாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. ஆஹ் சோ வந்து அது நானும் ம். இடையிடையில தான் பார்த்தேன். ஆனா பாரு இதுதான் அந்த யூடியூப்பும் பார்ப்பேன். பாருன்னு போட்டாதான் அது நிறைய வியூஸ் போகுது. ஃபர்ஸ்ட் திட்டினாங்க ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னுட்டு. அப்புறம் அவங்களுக்கு வியூஸ் போகலன்னு ஆமா ஆமா பாரு மேல தப்பு இல்ல அப்படியே தான் பேசுறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? அங்க போய் அதுவும் உள்ள வியூஸ் போறோம். வியூஸ் பிச்ச தான். அதுவும் வியூஸ் உம் பிச்ச தான். அதுதான். இப்ப இவங்க தானே விஜய் டிவில தானே பண்ணாங்க. அப்புறம் உள்ள போய் அத பேசக்கூடாதுன்னா அப்ப அர்ச்சனா சீசன் அப்ப ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு அர்ச்சனா உள்ள போய் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க வின் பண்ணாங்கல்ல. ம், 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 ம். ஆனா இங்க மட்டும் ஏன் இப்ப பேசக்கூடாது? பாரு பேரே பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அது ஒண்ணு. அப்புறம் அதான் வியானா அந்த மாதிரி பேசினா மட்டும் தடுக்குறாங்க. ஆனா விக்ரம்லாம் அவங்க செஞ்சது சரின்னு பேசுறத மட்டும் எதுவுமே சொல்ல மாட்றாங்க. ஸ்கேம்ட்ரா ஆரம்பிச்சிருச்சாமே. லைவ்ல. என்னால? அத நான் ப்ளே பண்ண முடியாது இங்க. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. விக்கல் சீக்கிரம் கிட்ட தான் பேசினக்குது. வியானாவ பத்தி தான். வியானா விஷயத்துல தான். வியானா விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கு. அவ என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தா. நான் தான் அவள கன்சோல் பண்ணேன். பாரு விஷயம் மாதிரி உங்க கூட சண்டை நடக்கும்போது நான் தான் அவள கன்சோல் பண்ணிட்டுருந்தேன். ம்ஹ்ம். இவனுங்கள பார்த்தாவே வெறியாகுது. ஹாட்ஸ்டார்ல முழுசாலாம் பார்க்க முடியாது போங்க. ஹாட்ஸ்டார்ல பாக்குறீங்க. என்னங்க? ஆமாமாமாமாமா. அதுல பாக்காதீங்க. அவன்ட்ட டிஆர்பி கம்மி பண்ணணும் நம்ம. நீங்க தமிழ் துளுன்னு சொல்லிட்டு இங்க இது இருக்கு. தமிழ் தூளுன்னு ஒண்ணு இருக்கா? அவன் டிஆர்பிய கம்மி பண்ணா நான் தமிழ் தூள்ல போய் பார்க்கணுமா? சரிப்பா பார்த்துரலாம்ப்பா. தமிழ் தூள் இங்க இருக்குமாப்பா?
இந்தியால எடுக்குமாப்பா? VPN வெளிநாட்டுக்கு தானப்பா இருக்கும். VPN யோ ரூ. 1500 போட்டு நான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு, கடைசியா வந்து திரும்ப இன்னொரு VPN வேற போட்டு, இங்க நான் உட்காந்து தமிழ் தூள் வேற பார்ப்பேனா? வாங்கலேன். பக்கனையா? பாருக்கும் அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க பண்ணக்கூடாது இந்த ஒரு இது. பாருக்கு சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு ஜோக் இருக்கு. அந்த ஜோக்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிஆர்ன்னு சொன்ன எல்லாருமே வந்து அடுத்து அத காமெடி பண்ணி சரி சிரிப்பானுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு அந்த சொல்லிடுறேன். ஜோக் கடைசியா ஒரே ஒரு அந்த ஜோக்க சபையில சொல்லலாமா? வேணாமான்னு தான் தெரியல. சொல்லுங்க, சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. சிரிச்சிருவானுங்களே! சிரிக்கட்டா? சும்மா சொல்லுங்க. என்ன இப்போ இதுதான் எவ்வளோ ஜோக். பேர் சிரிச்சிருக்காங்க. பாருவோட குரல் இன்னைக்கு கேட்டேன். பாரு டாம் பேசுறேன். டாமா எனக்கு யாரும் தெரியாதுங்கன்னு ஃபோன் கட் பண்ணிடுச்சு. இது ஏங்க இதோ பாவங்க. பயந்திருப்பாங்க யாராவது அப்யூஸ் பண்ண போறாங்களா என்னன்னு. இவனுங்க வந்துட்டு பிஆர், 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 பிஆர் அடிக்கிறானுங்க. பாரு என்ன சொன்னாங்க, நீங்க மிமிக்ரி பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. தெரியாது. அட பைத்தியங்களா! சத்தியமா தெரியாது. நம்பி தொலைய மாட்டானுங்களே! இந்த நாய்ங்க தான் சொன்னா நம்ப மாட்டானுங்களே! ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவானுங்களே! அத விட ஒரு பெரிய செருப்படி கிடைக்குமா? கிடைக்காதா? சொல்லுங்க. பீயிங் அ ஃபேன், பீயிங் அ சப்போர்ட்டர் கால் பண்ணி, "ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? டாம் பேசுறேன்." அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, "அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க." டொய்! அப்படின்னு ஒரு கட்டு. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கணும் டாமி. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கணுமா அஞ்சலி? ஆமா. பண்ணுனேனே அதுவே இப்போ அஞ்சலி. பண்ணீங்களா? ஓகே. பண்ணுனேனே அஞ்சலி. பார்த்தாலோ என்னவோ. ஆ நீ ஆக்சுவலா பாக் அப்ராடா? பார்க்கவே இல்லையே அஞ்சலி. சொல்லுங்க. நீங்க அப்ராடா இல்ல இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க? நான் வந்து இந்தியா தான், ராமநாதபுரம். நானும் இந்தியா கண்ட்ரில தான் இருக்கேன். இல்ல அப்ராட் தான். வெளிநாட்டுல. ஓகே. இல்ல மீட் பண்ண போவோமா? பாரு மதுரை தான். அது நம்ம ஃப்ரெண்டோட ஊரு, பக்கத்து ஊரு தான். போவோமா? மீட் பண்ணுவோமா? இதான் என்னதான் சொல்றேன். ம். சரி பிராங்க் இவ சொல்லுவானுங்க. பிராங்க் டாம் சொன்னது பிராங்க் அப்படின்னுவானுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க பிரஹில். பேசட்டுமா? ஓகே. ம்ஹ்ம். ஒண்ணும் இல்ல. அந்த மனசாட்சிப்படி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் உள்ள அனுப்புறானுங்க. அது மாதிரி இது மாதிரி மனசாட்சிப்படி யாருமே பேசக்கூடாதுன்னா எதையுமே, அதாவது வாட்டர்மெலன் அழுதது ஒரு விஷயம். ஆனா அது சாண்ட்ரா வந்து உள்ள அந்த மீன் குழம்பு செய்ய வச்சாரு பாருங்க நம்ம பிக் பாஸ். கவனிச்சிங்களா அதை? இல்லையே, திரும்ப சொல்லுங்க. சாண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிடுறாரு. அதை பார்த்தோட கட் பண்ணிட்டேன். அப்புறம் அதை அழுதுருக்காரு போல இருக்கு. அதை ட்விட்டர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ட்விட்டர்ல நம்ம பிக் பாஸ் வியூவர்ஸ், ஆக்டிவா இருக்க வியூவர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கவங்க வந்து உங்களோட ஸ்பேஸ் கேட்காம தூக்கம் வர மாட்டேங்குது. அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு உங்க ஸ்பேஸ் கேட்காம வேலை ஓட மாட்டேங்குது. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சரி விடுங்க. அந்த ஒரு ஸ்கேம்ட்ரா இருக்குல்ல, ஸ்கேம்ட்ரா, அந்த ஸ்கேம்ட்ராவை பத்தி நம்ம ஒன்று பேசணும்ல. பேசாம விட்டா நல்லா இருக்காது. அதுவும் வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு பேசி தானே ஆகணும். ஸ்கேம்ட்ரா கேன் ட்ரிகர் எனி ஒன்ங்க. அதாவது யாரை வேணாலும் எப்போ வேணாலும் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆள். நம்ம ஹோட்டல் டாஸ்க்ல நம்ம தீபக் கெஸ்ட் அவர் ஏன் ட்ரிகர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? எம்எஸ் அதாவது ட்ரிகரிங் டெக்னாலஜியில் எம்எஸ் பிடிச்சிருக்காங்க அவங்க. அதனால யாரை வேணாலும் எங்க வேணாலும் ட்ரிகர் பண்ணுவாங்க அவங்க. ரஹேல், அதுதான் அவங்களோட ஆக்சுவல், தட் இஸ் ஹர் பர்சனாலிட்டி, தட் இஸ் ஹர் நேச்சர். ஷி இஸ் ஆக்சுவலி நீங்க ஆக்டிங் லைக் நத்திங்க. முதல்ல அவங்க கிட்ட வந்து ஒரு நேர்மையே கிடையாது. நான் இப்ப சொல்லல, கிடையாது. சுத்தமா நேர்மை எக்ஸாக்ட்லி. கிடையாது. அவங்களுடைய பிஹேவியர்ல வந்து நெறைய அப்நார்மாலிட்டீஸ் இருக்கு. சரி, ஓகே, ஓகே. சரி, புருஷன் போயிட்டாங்கன்னு அழுகுறாங்கன்னு நம்மளும் அத ஃப்ரீயா விட்டுட்டோம். ஓகே. ஆமா. அது ஏதாவது இப்போ அந்த நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சாண்ட்ரா தான்.
ஆமா. Sandra Mary people kuda you cannot have any kind of friendship or relationship. அவங்களுக்கு இருக்க அந்த ஒரே bond is her family. அவங்க husband and babies, daughters. ட்ரூ தான். இது மாதிரி இந்த அரோராவோட ரியா உள்ள போயிருந்தாங்கல்ல, அரோராவோட ஃப்ரெண்டு. அவங்க போகும்போது சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ஸ் வந்து இப்போ அவங்க யூஸ் பண்றாங்க. அது கவனிச்சிங்களா? புரியல. என்ன டிப்ஸ் எடுத்துக்கிறாங்க? என்ன டிப் யூஸ் அதாவது பண்றாங்க? வெளியே போறதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் கிட்ட கூப்பிட்டு பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. விக்ரமை கூப்பிட்டு பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கோட் வேர்டுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இருக்கிறவங்கள யார் லோவா இருக்காங்களோ ஏதோ எந்த கோட் வேர்டோ தெரில, அவரை வந்து டாப் 5க்கு கூட்டிட்டு போயிடுன்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வின் பண்ண மாட்டாருன்னு கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஓட்டு அவங்களுக்காக கேட்குறாங்க. அது கவனிச்சிங்களா? நான் வந்து அந்த விக்ரம் கூட மூதேவிக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மூதேவிக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைங்க. இப்போ நேத்து Exactly. அவ ஒண்ணு அவ்வளவு புத்திசாலி எல்லாம் கிடையாது, லூசு. இல்ல முந்தானத்து எனக்கு என்னவோ அவங்க அது போகும்போது இல்ல இல்ல அவங்க அது பேசியிருக்காங்க. பிரஹேல் அதை ஒரே வந்து லைவ்லயும் செகண்ட் பேசியிருக்காங்க. அதனால இல்ல சொல்றேன். ஒரே செகண்ட் பிரஹேல் அந்த இவன் இந்த ஜோ மைக்கேல் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பாரு வந்து த்ரெட்டனிங் பண்ணாலாம் இவளை வந்து பாரு வந்து த்ரெட்டனிங் பண்ணன்றா. பாரு பக்கத்துல நின்னாவே அவளுக்கு த்ரெட் தான். அவளுக்கு இருக்க மூளை அவ்வளோ. 60 கேமரா இருக்கும்போது த்ரெட்டன் பண்ணிருக்காங்கன்னா பாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. அதாவது இந்த 60 கேமராக்கு தெரியாம த்ரெட்டன் பண்ணிருக்காங்க பாருங்க. அது ஒரு டேலண்ட் தான். இன்னொன்னு அது எப்படி அது மனசாட்சி இல்லாம போய் பேட்டி கொடுக்குறாங்க, அது வந்து கொஸ்டினாவும் கேட்கறாங்கன்னு தெரியல. அது முதல்ல பிரஹீலோட வாய்ஸ் வந்து பிரஜன் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்கடா. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓவர்லாப் பண்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்கடா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இன்டர்வியூஸ் இருக்குல்லங்க, அது கம்ப்ளீட்லி செட்டு. இருங்க ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அது கம்ப்ளீட்லி செட் பண்ணப்பட்டது. ஏன்னா அது வந்து டைல்யூட் பண்றதற்காக ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி கேவலமா பேச வைக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். பிரஜனோட இன்டர்வியூ அண்ட் வந்து எஃப்ஜேவோட இன்டர்வியூ ஆர் இப்ப இருக்கக்கூடிய கலையோட இன்டர்வியூ ஹூம்சோ எவர் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா பிளான்டு ஆர்கனைஸ்டு ஸ்கிரிப்ட். அவனுங்க வந்து இருக்கிற பித்தலாட்டத்தை எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு பித்தலாட்டமா சொல்ல முடியுமோ அதை சொல்றானுங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க அனு. சுபிக்ஷா இன்டர்வியூல டாம், நீங்க எத்தனை மணிக்கு கால் பண்ணீங்க? என்னது? இல்ல நான் பேசிட்டேங்க. சும்மா சொன்னேன். அப்படியா? ஓகே. நானும் கால் பண்ணேன் 8:58 PM-க்கு. பேசினாங்க. நான் ஃபேனுன்னு சொன்னேன். நிறைய பேர் ஸ்பேஸ்ல இருந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாய்ஸ் ஆனா லோவா தான் இருந்துச்சு. ஆனா தேங்க்யூ ஓகே ஐம் ஃபைன் தேங்க்யூ. இல்ல அதான் சொன்னேன்ல, she need time to come out of it. She is taking her time. அதனால வந்துட்டு பெருசா நான் பேசல. ஓகே. ஆனா கொஞ்சம் வாய்ஸ் இதாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவங்க காலை நம்ம அட்டன் பண்ணி பேசினாங்கல்ல, சரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் இப்போ அவங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு தனியா ஸ்பேஸ் வந்து அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நான் அந்த ஸ்பேஸோட நீங்க வந்தப்போ உங்களுக்காக எத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஸ்பேஸ் லிங்கை வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஒருத்தவங்க ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நான் சொல்லும் போது அவ்வளோ பேர் உங்களுக்காக பேசியிருக்காங்க, அரவுண்ட் த வேர்ல்டு உங்களுக்காக பேசியிருக்காங்க, எனக்கு அவ்வளோ ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்ப உங்களை பிஆர்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு ஓகேவா? சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க. என்னோட ஐடி கூட வெரிஃபைட் ஐடி கிடையாதுங்க. ஓகே. வெரிஃபைட் ஐடி தான் பிஆரா இருக்கணும்னு அவசியம் இருக்கா? நம்ம ரியல்ல இங்க பாருங்க. Good Anu, thanks Anu. It's nice to know that you spoke to her. I felt the same. She must be ரொம்ப லோவா இருக்கும். She just pretend to be okay, but she'll be in depths of misery. எனக்கு அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு. நான் சும்மா சரி கால் பண்ணனா அப்படின்னு சொல்லி நேத்து கால் பண்ண அட்டென்ட் பண்ணல. ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணல. 2 தடவை கால் பண்ணிருந்தேன். இன்னைக்கும் ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணல. கால் பண்ண அட்டென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்லைன்னா என்ன பேசுறதுனால எனக்கு அந்த இது